कंसचाणूरमर्दनम् देवकी परमानन्दम् कृष्णं वन्दे जगद्गुरुम् श्रीकृष्णं वन्दे जगद्गुरुम् श्रीगुरुभ्यो नमः। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम् अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिम् श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। हरे कृष्ण कृष्ण हरे हरे राम राम हरे। अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधिकाराधितम् इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्दधे। हरे कृष्ण कृष्ण हरे हरे राम राम हरे। विष्णवे जिष्णवे शङ्खिने चक्रिणे रुक्मिणी रागिणे जानकी जानये। वल्लवी वल्लभायार्चितायात्मने कंसविध्वंसिने वंशिने ते नमः। हरे कृष्ण कृष्ण हरे हरे राम राम हरे। ஸ்லோகங்கள் என்னது இன்னைக்கு? 5, 6, 7, 8 இல்ல 9, 10, 11? 9 சாப்டர் 11 கா 9, 10, 8 வரைக்கும் முடிச்சிட்டோம் மாமா. 12, 13, 14. ஸோ 2 படிக்கலாம், 3 படிக்கலாம். சஞ்சய் 9, 10, 11 9, 10 அங்கிருந்து நான் படிக்கட்டுமா? சஞ்சய உவாச்ச ஏவமுக்த்வா ததோ ராஜன் மகாயோகேஸ்வரோ ஹரிः महायोगेश्वरो हरिः दर्शयामास पार्थाय परमं रूपमैश्वरम् अनेकवक्त्रनयनम् अनेकाद्भुतदर्शनम् अनेकदिव्याभरणम् दिव्यानेकोद्यतायुधम् दिव्यमाल्याम्बरधरन् दिव्यगन्धानुलेपनम्
दिव्यगन्धानुलेपनम् सर्वाश्चर्यमयं देवम् अनन्तं विश्वतोमुखम् பாருங்க, நேத்து திவ்யம் ததாமி தே சக்ஷு பஷ்யமே யோகமேஸ்வரம் அப்படின்னு சொன்னார் இல்லையா? நேற்று கடைசி இதில் நான் நத்துமாம் சக்கியசே தர்ஷிட்டும் அனேனைவ ஸ்வசக்ஷுஷா, உன்னுடைய சொந்த கண்களால் என்னை பார்க்க இயலாது, இந்த மாமிச கண்ணால் பார்க்க முடியாது, பிசிக்கல் கண்ணால் பார்க்க முடியாது. அதனால் நான் உனக்கு திவ்ய கண் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். திவ்ய கண் நேற்று யாரோ பேசும்போது ஞானக்கண் அப்படின்னு கூட சொன்னீங்க. ஏன்னா ஞானத்தையும் சேர்த்தே அந்த பார்வை நமக்கு இந்த சக்ஷு கண்ணு கொடுத்தல் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முக்கியமான விஷயம். விக்கிரகத்துல தெய்வ விக்கிரகத்துக்கு கடைசியா செய்யக்கூடிய விஷயம், சிலையெல்லாம் ரெடியாக இருக்கும், கோபுரம் எல்லாம் கட்டி முடிச்சிருவா, கட்டி முடிச்சு கும்ப அபிஷேகம் இருக்கும். அந்த சமயத்தில் கடைசியாக அந்த சிலையை கீழே ரத்தினங்கள் எல்லாம் வைத்து அதுக்கு மேலே வச்சு ஸ்திரமாக்கிட்டு பர்மனண்ட் ஆக்கிட்டு அதுக்கு பிறகு லைட்டாக அந்த சுத்தியலை தட்டி கண்ணை திறந்து விடுவாங்க. பிராண பிரதிஷ்டா, அந்த கல் சிலையில தெய்வ பிராணனை ஸ்தாபிக்க செய்வது. அது அதுக்கு பல சிஸ்டம் இருக்கு. அந்த கலசத்துக்கு பல நாளாக நடந்த மந்திர ஜபமும் மந்திர இதுவும் நடந்து அந்த கலசத்திலேருந்து நூல் எடுத்து சுவாமி சிலையோடு சேர்த்து அந்த கலசத்தில் ஒரு பல நாள் இந்த பாலாலயத்தில் சேகரிக்கப்பட்ட அந்த எனர்ஜி முழுக்க இந்த இவருக்கு விக்கிரகத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். நூல் வச்சு பண்ணுவாங்க. குணத்துக்கு கூட அப்படி நடக்கும். நம்ம அக்னியும் குணத்தையும் லிங்க் பண்ணி, அது ஆக்சுவலாக குடும்பத்தில் சேகரிக்கப்பட்ட அக்னியாக இருக்கணும். ஜன்மம் முழுக்க கல்யாணத்து நாள்லேருந்து அன்னைக்கு அந்த அக்னியை பாதுகாத்து கடைசி வரைக்கும் வச்சு அந்த அக்னியையும் இந்த குணத்துடைய கால் கட்டவரில் ஒரு கல்லை கயிறு கட்டி அந்த இதில் இருக்கிற இத்தனை ஜன்மம் முழுக்க வாழ்க்கை முழுக்க சேகரித்த வைப்ரேஷன்ஸை இந்த இதுக்கு கொடுத்து அதை திவ்யமாக்கி, அந்த பணத்தை திவ்யமாக்கினா அது ஒரு அர்ப்பணமாகிறது. ஒரு ஹோமத்தில் இந்த கடைசி இது ஒரு ஹோமம், என்ன சொல்லுவோம், தேக அக்னி ஹோமமா, அந்த மாதிரி. எனக்கு இப்போ சட்டுன்னு அந்த பேர் ஞாபகம் மாட்டேன். அந்தேஷ்டி, தேஷ்டினா ஹோமம், கடைசியான ஹோமம். ஸோ அந்த நூலால் கட்டி அதுக்கும் இதுக்கும் லிங்க் கொடுத்து அந்த எனர்ஜியெல்லாம் அந்த அந்த இதில் ஏற்றுவாங்க. அப்படி ஒரு சிஸ்டம் இருக்குது. அதே மாதிரி விக்கிரகத்துக்கு லட்சார்ச்சனை கோட்டி அர்ச்சனை எல்லாம் நம்ம நாமங்களை சொல்லி 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 அந்த விக்கிரகத்தில் வைப்ரேஷன்ஸை எனர்ஜியை ஏற்றுற முயற்சி. இல்லைன்னா அது வெறும் கல். அதுக்கு தெய்வ பலனை அது கையை அப்படி வைத்தா நம்ம கண் முன்னால் அவர் முன்னால் போய் நின்னா நமக்கு அந்த இது கிடைக்கணுங்கிற இதில் லட்சார்ச்சனை. இப்போ சயின்ஸில் சொல்லணும்னா ஃபிசோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்டுங்கிற மாதிரி கல் மேலே தொடர்ந்து மந்திரத்தை சொல்லி 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 அதில் ஒரு வைப்ரேஷன்ஸை உருவாக்கணும் அப்படிங்கிற முயற்சி. அந்த மாதிரி தீட்சையில் தீட்சை அப்படிங்கிறதே கண்ணு தான். கண்ணை கொடுத்தல் அப்படின்னு அர்த்தம். தீனா கொடுத்தல், க்ஷனா கண்ணு. அந்த அதில் பார்வையை கொடுக்கக்கூடிய ஒரு அதே தான் பூனல்ல உபநயனம். உபநயனம்னு சொன்னால் இது நயனம், அதுக்கு ஒரு அடிஷனல் ஒரு நயனம், ஒரு ஆடான், அது உபநயனம். அந்த கண்ணுக்கு தெரியாத பார்வையை, கிடைக்காத ஒரு பார்வையை இந்த உபநயனம் மூலமாக அந்த குழந்தைக்கு கொடுக்குறது.
உபநயனம். அதுக்கு வேற அர்த்தம் இருக்கு. அவனை அழைத்து செல்றது அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அழைத்து செல்லுதல், குருவை நோக்கி, ஞானத்தை நோக்கி. நயனம், நயனம்னா கண்ணு கூட. சுனயனா, நல்ல அழகான கண்களை கொண்டவள் அப்படின்னு சுனயனான்னு ஒரு பேர் உண்டு தேவிக்கு. ஒரு பாடகி கூட இருந்தான்னு நினைக்கிறேன், சுனயனாங்கிற பேர்ல, ஹிந்தி சினிமா. ஸோ பிக்சர் பேரு தீக்ஷா, சுனயனாங்க. சரி, தீக்ஷா, க்ஷ கண் பார்வை கொடுத்தல் அப்படிங்கிறது. ஸோ இந்த இவன் வந்து இப்போ சொல்ற திவ்யம் ததாமி தே சக்ஷு, திவ்ய கண் கொடுக்கிறேன். நம்முடைய இந்த கண்ணாலே பார்த்துருக்கலாம் அவன் ஒரு கால். ஆனா அதுக்கு பின்னால ஒரு தெய்வீக திவ்யத்தை அவன் ஆட் ஆன் பண்றான் ஸ்ரீகிருஷ்ணன். அப்படி நேற்று யாரோ பேசும்போது சொன்னீங்க, சீனிவாஸ் ஸ்ரீராம் தான் நினைக்கிறேன். அந்த மாதிரி இருக்கலாம். இல்லை அவர் வந்து உள்ள ஒரு பார்வை, கண்ணை வந்து ஆப்ரேஷன் பண்ணி இந்த கண்ணை எடுத்து இன்னொரு கண்ணை கொடுத்தாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. ஸோ ஞானக்கண் அதுதான் இருக்கணும் அர்த்தம். கரெக்ட். ஸோ அவருக்கு கொடுக்குறேன் அப்படின்னு நேற்று சொன்னான் இல்லையா. திவ்யந்ததாமிதே சக்ஷு பஷ்யமே யோகமைஸ்வரம் அப்படின்னு சொன்னா என்ன? பார், என்னுடைய ஐஸ்வர்ய ரூபத்தை பார், ஐஸ்வர்ய தரிசனம் பெற்றிடு அப்படின்னு சொல்லி நேற்று முடிச்சோம். இப்போ சஞ்சயன் சொல்றான் நடுவுல. சஞ்சயன் திருத்தராஷ்டிரன்ட்ட பேசிட்டு இருக்கிறான். இது 2 ஸ்பாட்ல நடக்கிறது. குருக்ஷேத்திரத்துல ஸ்ரீகிருஷ்ணன் அர்ஜுனன், திருத்தராஷ்டிரத்துல அங்கே ஹஸ்தினாபுரத்துல அரண்மனையில சஞ்சயன் திருத்தராஷ்டிரன். அங்கே அவன் இன்டரப்ட் பண்ணி சொல்றான் ராஜா கிட்ட. அவனுக்கு ஒரு ஆசை, இந்த திருத்தராஷ்டிரன் மனசு திருந்தி யுத்தத்தை கேன்சல் பண்ணிடணும், இவன் புரிஞ்சுக்கணும் எவ்வளவு பவர்ஃபுல் பாண்டவர்கள், எவ்வளவு ஒரு பெரிய துணை அவங்களுக்கு இருக்கு. அதனால இவன் புரிஞ்சுக்கணும், இவனுடைய குழந்தைகள்லாம் செத்து போகிறாங்க. இங்கே வந்து லாஸ்ட் மொமெண்ட்ல கால் ஆஃப் அந்த யுத்தத்தை ரிவர்ஸ் இதை எடுக்கணும் அப்படின்னு கொஞ்சம் அதிகமாகவே சொல்லுவாங்க. அங்கே முதல் அத்தியாயத்தில் பார்த்தோம், கௌரவர்கள் சைட்லேருந்து வந்த சத்தத்தை துங்களோவும் யனுநாதயன் அப்படின்னு சொன்னோம். பூமிக்கும் ஆகாசத்துலேயும் பெரிய ஒரு ஓசையை எழுப்பியதுன்னு சொல்லலாம். அதே பாண்டவர்களுடைய சங்கநாதம், துந்துவி, பேரிகை, அந்த சத்தத்தை கௌரவர்களுடைய ஹிருதயத்தை குலுக்கியது, நடுக்கியதுன்னு சொல்றான். ஸோ அவன் கொஞ்சம் பார்ஷியலாக இருக்கிறான், தர்மத்து பக்கம் இருக்கிறான். ஆனால் பாவம் இவருக்கு வேலைக்காரன். அதனால் அப்பப்போ இந்த மாதிரி ஏதாவது அவனுக்கு இது பண்ணுவான். இந்த மாதிரி பை சான்ஸ் இவனுக்கு சத்புத்தி வந்து யுத்தத்தை திரும்ப வாங்கிடணும் அப்படின்னு எண்ணத்துல சஞ்சயன். இப்போ சஞ்சயன் இங்கே இன்டரப்ட் பண்ணி பேசுறான். அதுல அவன் வர்ணனை பண்றான். என்ன அந்த முதல் ஸ்லோகம் என்ன? அநேக வக்திர நயனமா மகாயோகீஸ்வரோ ஹரிஹி தர்ஷயாமாஸ பார்த்தாய பரமம் ரூபேஷம். அதுக்கப்புறம் வந்து அவன் வர்ணனை இருக்கு. என்ன? தர்ஷயாமாஸ அநேக வக்திர நயனம், அநேக அத்புத தர்சனம், அநேக திவ்யாபரணம், திவ்யானேகோத்யத ஆயுதம். அநேக ஆபரணங்களை, கண்களை, அநேக ஆயுதங்களை, திவ்ய ஆயுதங்களை, அதெல்லாம் அர்ஜுனன் அதில் பார்த்தான். அர்ஜுனன் பார்த்தான், இவன் அதை பார்த்ததாக இவன் சொல்றான். ஆனா இவனும் பார்க்கிறான். நேற்று கேள்வி எழுப்பினீங்கல்ல, சஞ்சயனும் பார்த்தானா இந்த ரூபத்தை? அவன் வந்து இல்லைன்னா வெறும் காமெண்ட்ரி மட்டும், அர்ஜுனனுக்கும் கிருஷ்ணனுக்கும் நடுவில் என்ன நடந்ததுன்னு மட்டும் காமெண்ட்ரி மட்டும் சொல்றானா அப்படின்னு. சஞ்சயனும் பார்த்தான். அதுக்கு இது ஒரு சான்று. அவன் வர்ணனை பண்றான் ஆரம்பத்துல லைட்டா. அநேக வக்திர நயனம், பல முகங்கள், பல கண்கள், அநேக அத்புத தர்சனம், அற்புதமான பல தர்சனங்கள், அநேக திவ்யாபரணம், திவ்யமான ஆபரணங்கள், திவ்யானேகோத்யதாயுதம், அற்புதமான ஆயுதங்கள் அப்படின்னு எல்லாம் வர்ணனை பண்றான். அப்போ சஞ்சயன் பார்த்தான். அதுதான் அர்த்தமாகும். கடைசி அத்தியாயத்திலையும் வியாச பிரசாதா
ஸ்ருதவான் ஏதத் வியாசப்பிரசாதா ஸ்ருதவான் கேட்டேன் இந்த உரையாடலேன்னு முதல் ஸ்லோகம். அடுத்த ஸ்லோகத்துல வியாசப்பிரசாத் ரூபம் அத்தியுதம் ஹரே, இந்த ஹரியுடைய அற்புதமான ரூபத்தை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றான் வியாசனுடைய அனுகிரகத்தால். அதனால சஞ்சயனும் பார்த்தான். இது அர்ஜுனன், வியாசன், சஞ்சயன் 3 பேரும் இதை பார்க்கிறாங்க இந்த திவ்ய தரிசனத்தை, 3 பேரும். ஆனா இந்த அத்தியாயம் முழுக்க அர்ஜுனனுடைய விவரணம், அவனுடைய விவரமான காமெண்ட்ரி, அவன் பார்த்ததே அவன் வாயால் அது இந்த அத்தியாயத்துக்கு இருக்கு. அதுக்கு முன்னால் சஞ்சயன் பேசுற இந்த 6 ஸ்லோகங்கள், திவ்யானி கோத்தியதாகியதம், திவ்ய மால்யாம்பரதரம், மாலைகள், திவ்யமான மாலைகள், திவ்ய கந்தானுலேபனம், கந்தங்கள் நம்ம உடம்புல பூசி இருக்கு, திவ்யமான கந்தங்கள், சுகந்தங்கள், தானுலேபனம், சர்வாச்சரியமயம் தேவம் அனந்தம் விஸ்வத்தோமுகம், ஆச்சரியமயமான காட்சிகளை, எல்லா திசைகளும் இருக்கக்கூடிய அந்த முகங்களை அவன் பார்த்தான் அப்படின்னு சொல்றான். 3வது என்ன? திவ்யமால்யாம்பரதரம் சர்வாச்சரியம் தேவம் அனந்தம் விஸ்வதோமுகம். அதுக்கு அடுத்தது திவிசூரிய சஹஸ்ரஸ்ய பவேதி யதி பாஹா சதృஷி சா ஸ்யாத் பாசஸ்தஸ்ய மகாத்மன. அதாவது திவிசூரிய சஹஸ்ரம், நம்ம எப்பவுமே 1000 அப்படிங்கிறது நமக்கு ஒரு 1000 ஒரு எண்ணு, சஹஸ்ரம் அப்படின்னா ரொம்ப பெருசுன்னு பொதுவாக 1000 சூரியனுக்கு தகுந்தாப்புல, 1000 சூரியன் மாதிரி. அது 1000னா நம்பருக்கு அர்த்தம் இல்லை. அதுல நம்ம சொல்றோம் இல்லையா, பிரம்மாண்டமா இருந்ததுப்பா அந்த ஊர்வலம், பிரம்மாண்டங்கிறது எவ்வளவு பெருசு. ஆனா சொல்றோம் அந்த ஊர்வலம் பிரம்மாண்டமா, அது நமக்கு பிரம்மாண்டம்ங்கிறது ஒரு மேக்னிஃபைடு ஒரு விஷயத்துக்கான ஒரு வார்த்தை. அதே மாதிரி 1000 சஹஸ்ர நாமங்கள், சஹஸ்ர கோட்டி, சஹஸ்ர கோட்டி அர்ச்சனை அப்படின்னா 1000ங்கிறது அடிக்கடி வரும். இங்கேயும் அதே மாதிரி சொல்றான், திவிசூரிய சஹஸ்ரஸ்ய, 1000 சூரியன்களுடைய ஒளி, அந்த மாதிரி ஒரு ஒளியாக இருந்தது. திவிசூரிய சஹஸ்ரஸ்ய பவேதி உபதுத்திதா இது பாஹா சதృஷி சா ஸ்யாத் பாசஸ்தஸ்ய மகாத்மனः. அந்த மாதிரி ஒரு ஒளியை அவன் பார்த்தான் அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சயனுடைய வர்ணனை. அடுத்து அப்புறம் அடுத்த ஸ்லோகத்தில் அவன் இப்ப இதுல ஒரு கேள்வி, அர்ஜுனன் எல்லாத்தையும் பார்க்கலாம் சொன்னா கூட சஞ்சயனோ அர்ஜுனனோ பார்க்கிறது க்ஷத்ரியன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். ஒரு சாத்விகமான இவனுக்கு இந்த தர்சனம் கிடைச்சிருந்தா அவனுக்கு ஆயுதங்கள்லாம் தெரிஞ்சிருக்காது. இருக்கும், நம்ம காட்சியில இருப்பது எல்லாம் நம்ம பார்க்கிறோம்னு அர்த்தம் இல்லை. நம்முடைய சுபாவத்துக்கு ஏற்ப அதே காட்சியை வேறு விதமா பார்க்கிறோம், அல்லது நிறைய இருந்தா அதுல நமக்கு சுபாவத்துக்கு ஏற்ப விஷயத்த மட்டும்தான் நம்ம பார்க்கிறோம். அதைதான் இங்க அர்ஜுனன் அவன் க்ஷத்ரியனா இருக்கிறதுனால ஆயுதங்கள், ஆபரணங்கள், மாலைகள், சுகந்தங்கள், இதெல்லாம் தான் அவனுடைய க்ஷத்ரியனுடைய மனப்பான்மை. பிரம்மாண்டமான ஒரு அரண்மனை இருக்கணும். ஜெய்ப்பூர்ல நான் போனேன், 22 மாடிப்படிகள் அந்த இடத்துக்கு. ஜெய்ப்பூர்ல அஜ்மீர் பக்கத்துல கிஷன்கட் அப்படின்னு ஒரு ஊர், கிஷன்கட் அஜ்மீர் பக்கத்துல. அப்பா பிரம்மாண்டமான ஒரு மாளிகை அவன். அதுல 22 படி. நாங்க எங்க கேம்ப்ல ஒரு 400 பேர் இருந்தோம். அந்த அரண்மனையில ஒரு கோடியில இருந்தோம் நாங்க. எப்போ அதுக்கு எங்கேயாவது தொலைஞ்சு போயிட்டோம்னா வராண்டால ஏறி இறங்கி மாடி ஏறி 4 மாடி கட்டடம், அது மொட்டை மாடி, அதுக்கு மேல தொலைஞ்சு போயிட்டா மொட்டை மாடிக்கு போகணும், அங்கேருந்து கீழே பார்க்கணும் நம்ம கேம்ப் எங்க இருக்குன்னு, அதுக்கு தகுந்தாப்புல கீழே இறங்கி வரணும். அப்படிப்பட்ட ஒரு அரண்மனை.
எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் இயர் சங்கத்திலே ஃபர்ஸ்ட் இயர் கேம்ப் அந்த மாதிரி ஒரு அனுபவம் வந்து இது க்ஷத்திரியனுடைய சுபாவம். ஒருத்தர் இருக்கிறதுக்கு எவ்வளவு வேணும்? ஒரு வீடுல எதுக்கு வேணும்? 6 அடி போதுங்கிறார், ஒரு 10 அடி பை 8 அடி ஒரு ரூம் போதுங்கிறார். ஆனா அந்த க்ஷத்திரிய மனப்பான்மை மேக்னிஃபிஷியண்டா அவனுடைய டீட்ஸ், அவனுடைய அவசியங்கள், தேவைகள் எல்லாம், அது ஆயுதங்களாக இருந்தாலும் சரி, அது மாலைகள், ஆபரணங்கள் இருப்பதிலேயே பெஸ்ட் அவங்ககிட்ட இருக்கணும். அதான் அந்த விஸ்வாமித்ரனுக்கும் வசிஷ்டருக்கும் நடந்த சண்டை. காமதேனு அப்படிங்கிற அந்த பசுவுக்காக, அது எப்படி நீ உங்ககிட்ட இருக்கலாம், அது ராஜா கிட்ட தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். அத்தாரிட்டி, அது க்ஷத்ரியனுடைய சுபாவம். அதுக்கப்புறம் தான் அவனுக்கு புரியுது இது தவத்தால வந்த விஷயம், பசுக்கிட்ட ஒன்றும் இல்லை, பசுவுக்கு அந்த சக்தி பவர்ஸ் வந்து இவருடைய தவத்தால கிடைச்சிருக்கு. அப்புறம் அவன் க்ஷத்திரிய தன்மையை விட்டு தவம் பண்ண ஆரம்பிக்கிறான் விஸ்வாமித்ரன். ஸோ இது க்ஷத்திரியனுடைய இயற்கையான சுபாவம், பெருசா இருக்கணும் அப்படிங்கிறது. அதுல அர்ஜுனன் அதெல்லாம் பார்க்கிறான். ஒளிமயமானது, லைட், அப்படியே பிரம்ம, அதாவது 1000 சூரியன், தேஜோமய ஒளிமயமான அந்த மாதிரி தரிசனத்தை அவன் பார்த்தான் என்று இவன் சஞ்சய சொல்றான். இதே ரிப்பீட் பண்ணுவான் அர்ஜுனனும். அதுக்கப்புறம் அதை அப்புறம் பார்ப்போம். சரி, நீங்க ஏதாவது சொல்லுங்க. சஞ்சய உவாச்ச, அதுல இந்த 3, அடுத்த 3. சில சமயம் தோணும் நம்ம வந்து இதெல்லாம் சும்மா நம்மள மாதிரி பேசியிருப்பா. சஞ்சயன் திருத்தராஷ்டிரன்ட்ட பேசியிருப்பான், அர்ஜுனன் கிருஷ்ணன்ட்ட பேசியிருப்பான். ஆனா அது அப்புறம் கவிதை நயத்துல வியாசர் அதை எழுதியிருப்பார். நல்ல அலங்காரமாக இந்த மாதிரி சில அடிஷன்ஸ் பண்ணியிருப்பாரு அப்படின்னு கூட தோணும். ஒரு விஷயம் இல்லைன்னா அர்ஜுனனுக்கோ ஸ்ரீகிருஷ்ணனுக்கோ சஞ்சயனுக்கோ அவங்கெல்லாம் குருகுலத்துல போனதுனால சம்ஸ்கிருதத்துல சரளமா, அதுல கவிதை வடிவத்துல பேசக்கூடிய ஒரு ஆற்றல் இருந்திருக்கலாம் ஒரு காலம். ஸோ அவர் பேசியதை அப்படியே வெர்பாட்டிம் இதுல சேர்த்து இருக்காரு, வியாசம் போட்டிருக்காரு, அப்படி எடுத்துக்கலாம். கொஞ்சம் நாஸ்திக எண்ணம் உள்ளவங்க அது இப்படி ஒரு அழகா கவிதை பேச முடியுமா, அதுவும் இந்த டென்ஷன்ல அப்படின்னா சரி, அவருக்காக நம்ம செகண்ட் இன்னொரு எக்ஸ்பிளனேஷன் கொஞ்சம் அதை வந்து அலங்காரப்படுத்தி அவர் செஞ்சிருக்கலாம் வியாசர். அப்புறம் ஏன்னா வியாசரும் கேட்கிறாரு இதெல்லாம் அவங்களுக்குள்ள நடந்த இது. சொல்லுங்க, யாரோ கை தூக்குற போல இருக்கு. வித்யாவா? யாரது? வித்யா. கமான் இன்னும் சொல்லலையேன்னு யோசிச்சேன். கமான் நம்ம மத்தியானமும் இதையே டிஸ்கஸ் பண்றதுனால மனசுக்கு தோணினதெல்லாம் மத்தியானமே பேசிட்டேனே உங்ககிட்ட. அங்கே நடக்கிறது அதேதான் கேட்டுட்டு அங்க இன்னும் முன்னாடி போயிட்டோமே நம்ம. இன்னைக்கு இத அனுபவிச்சோம் இல்லையா, அங்கேயும் இதே இந்த அநேக வக்திரம். சந்தியா மேம் கை தூக்கி இருக்காவா, பேசிட்டோம். அங்க வந்து மத்தியானம் என்ன கிளாஸ் எனக்கு இன்னும் அது தெரியும். மத்தியானம் வேற ஒரு கிளாஸ் இருக்கா, இந்த விஷயம் தெரியாது. சொல்லுங்க. அது கீதை உச்சாரம், உச்சரிப்பு. நான் வந்து போன ஒரு வருஷமா அதுல சேர்றேன். கடைசி 5-10 நிமிஷம் அன்னைக்கு செஞ்ச 5 பாடங்களை 5 ஸ்லோகத்தை கொஞ்சம் நான் அது விஸ்தரிப்பா இதுவா சொல்லுவேன். அர்த்தம். சரி சரி. அதுல கூட நம்ம 18 விட்டு போச்சுப்பா, அதுக்குள்ள டைம் ஆயிடுத்து. ஆமா, அது இருக்கும் கொஞ்சம் விட்டு அநேக பாகுதர வக்திர நேத்திரம், அது சொல்ல முடியல அர்த்தம். ஒரு எசன்ஸ் கிடைச்சா போறோம். மத்தியானம் உச்சரிப்பதான் மெயின். ஸ்லோகங்களை திரும்ப 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 படிச்சு நாக்குல, ஏன்னா நம்ம தமிழ்ல வந்து சில டிஃபெக்டிவ் உச்சரிப்பு இருக்கு. என்ன பண்றது? அது கோட்டி அப்படின்னு எழுதணும்னா இட்டு டீன்னு எழுதுறாங்க. இந்த இடத்துல இன்னைக்கு ஒரு நோட்டீஸ் வந்திருக்கு.
வெறும் கோட்டி அப்படின்னு எழுதினா கோடி அப்படின்னு படிக்கிறார். நிறைய பேர் பேசும்போது கோடி கோடி அப்படின்னு படிப்பார். ஸோ இது எழுத்தில் இருக்கிற ஒரு பிழை அது. அதனால உச்சரிப்புக்கு ஸ்ட்ரெஸ் பண்ணி அங்கே கிளாஸ் ஒன்று நடக்குது. நீங்க இப்போ பெர்செப்ஷன் பத்தி ஒரு விசாரம் சொன்னீங்க இல்லையா? அர்ஜுனன் க்ஷத்ரியனா இருக்கிறதுனால அவனுக்கு பிரம்மாண்டம் கண்ணப்படுறதுன்னு. அது அவருக்கு. நமக்கே சொல்றேன், நம்ம ஒரு 4 வருஷமா இந்த கீதை இத்தனை வாட்டி டிஃப்ரெண்ட் கிளாஸஸ்ல அதே பாடங்கள் நீங்க தான் அர்த்தம் சொல்றீங்க, நீங்களும் மாறல, நாங்களும் அதே ஆடியன்ஸ், இதே செட் ஆஃப் ஸ்லோகாஸ். நமக்கே அது ஆனா அதோட ருச்சி, அதுல இருக்கிற ஆசை மாறிண்டே வருது. இந்த 11வது அத்தியாயம் எத்தனாவது வாட்டியா நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க, நம்ம கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு ஆனா மத்தியானம் எவ்வளவு ஆச்சரியமா இருந்தது, எப்படி பயந்து போயிருப்பான் இந்த அர்ஜுனன் அப்படின்னு நம்மளுக்கு தோணித்து. ஸோ அந்த ரிசீவிங் எண்ட்ல நம்ம மனஸ்திதியை பொறுத்தும் அதே ஸ்லோகம், அதே டீச்சர், அதே ஆடியன்ஸ், ஆனா அது அப்படியே வேற மாதிரி தோணுறது. ஒரு கதை சொல்லுவார். புது அனுபவம் கிடைக்கிறது. ஒரு கதை நாரதர்கிட்ட மகாவிஷ்ணு சொல்லுவார், ஜனக்கர் தான் ரொம்ப நல்ல பக்தன் அப்படின்னு. நாரதருக்கு உடனே அது எப்படி, நான் 24 மணி நேரமும் நாராயணா நாராயணான்னு பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு என்ன சொல்லாம ஜனக்கரை சொல்றேன் அப்படின்னு ஜனக்கருடைய வாழ்க்கையை பார்ப்பார். அவன் டெய்லி கோர்ட்டுக்கு போவான், சபையில் உட்காருவான், குடும்பத்தோடு இருப்பான், குழந்தைகளோட இருப்பான், அப்புறம் சாப்பாடு சாப்பிடுவான், தூங்குவான். அதுக்கு நடுவில் ஏதோ கொஞ்சம் நேரம் நாராயணா பேர் சொல்லுவான். அவனை போய் நீங்கள் நல்ல பக்தன்னு சொல்கிறீங்கிறார் நாரதர். சரி வான்னு சொல்லிட்டு நாரதரை அங்கே அனுப்புகிறான். ஜனக்கருக்கும் நாரதரும் இருக்கும்போது இவர் என்ன பண்ணுறாரு, கையில் ஒரு கிண்ணத்தை கொடுத்து அதில் ஃபுல்லாக விளிம்பு வரைக்கும் எண்ணெயை நிரப்பி, நீ இதை போயிட்டு அந்த மண்டபத்தில் ஒரு சுற்றிட்டு வா, இதை கையில் எடுத்துட்டு அப்படின்னு சொல்கிறார் நாரதரை. அதில் இந்த ஒரு சொட்டு எண்ணெய் கூட வெளியில் தழும்பக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன். உடனே நாரதர் போயிட்டு ரொம்ப ஜாகிரதையாக அதை பிடிச்சிட்டு அப்படியே ஸ்டெப்பெல்லாம் அதிராமல் ஒரு ஸ்டெப்பாக எடுத்து வச்சு மண்டபத்தை சுற்றிட்டு வரார். சுற்றிட்டு வந்தப்புறம் இவர் கேட்குறாரு, எத்தனை தடவை நீ நாராயண சொன்னேங்கிறான். ஐயோ, நான் அங்கே கவனம் போச்சுன்னா இங்கே என்ன திரும்பிடும், அதனால நான் ஒரு தடவை கூட சொல்லலைன்னு. அப்போ அவனை பற்றி கற்பனை பண்ணி பாரு, அவன் கிரகஸ்தன், பெரிய போஸ்ட்ல இருக்கிறான், பவர்ஃபுல் போஸ்ட், எத்தனை பேருடைய பொறுப்பு அவனுக்கு இருக்கு, அதுக்கு நடுவில் ஒரு தடவை சொல்றானே, அது அவனுடைய உயர்வு அப்படின்னு சொல்றாராம். அந்த மாதிரி நமக்கு திரும்ப திரும்ப கேட்டாலும் நமக்கு 1000 பிரபஞ்சம், அந்த வேலை இந்த வேலை, அத்தனை அனுபவங்கள், வீட்டில் குடும்பத்தில் நல்ல நிகழ்ச்சி, இதுவானது, மரணம், எல்லாம் இதுக்கு நடுவில் நம்ம செய்கிறோங்கிறதே பெரிய விஷயம். இன்ஃபேக்ட் செய்யறோம் கூட இல்லை, நம்ம இதற்கு இப்போ இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை பிறக்கிறதே பெரிய விஷயம். என்ன கேட்டால், ஆசை பிறகு கிளாஸ்க்கு வரலன்னா கூட பரவாயில்ல, 2 கிளாஸ் வந்துட்டு ட்ராப் ஆனாலும் பரவாயில்ல, ஒரு ஆசை வர்றதே பெரிய விஷயம். இத்தனை ஓட்டத்தில் புயல் மாதிரி இருக்கிற அந்த வாழ்க்கையில். அதனால தப்பில்லை, திரும்ப திரும்ப நடக்கணும். இந்த விஸ்வரூப தரிசனம் இதுதான் அர்ஜுனனுடைய சந்தேகங்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி. இதுக்கு முன்னால நீ அவன் அப்பவே பிறந்துட்டானே, நீ இப்போதானே பிறந்திருக்க, நீ எப்படி அவனுக்கு சொன்ன அப்படின்னு எல்லாம் சந்தேக கேள்வியெல்லாம் கேட்பான் இதுக்கு முன்னால் வரைக்கும். இதுக்கப்புறம் அவன் ஞானத்தை விரும்புகிற கேள்விகள் தான் கேட்குறான். மோட்சம்னா என்ன, தியாகம்னா என்ன, சந்நியாசம்னா என்ன அப்படின்னு. 11ல் அவனுடைய விஸ்வரூப தரிசனத்தை பார்த்த பிறகு அர்ஜுனன் டோட்டல் சரண்டர். பயமுறுத்தி விட்டுட்டார் கிருஷ்ணர். அவன் சொல்றான், என்னுடைய பயந்த சுபாவத்துல நான் ரொம்ப பயப்பட்டேன், பிரீத்தமனா புனஸ்தோம் அப்படிங்கிறான். ரொம்ப பயந்து போயிட்டேன், நீ கொஞ்சம் என்னுடைய மனசை ஆஸ்வாசப்படுத்து, என்னுடைய அந்த பழைய சத்ருபூஜ தரிசனத்தை காட்டு அப்படிலாம் சொல்றான். நீங்க மத்தியானம் சொன்னது நல்லா இருந்தது. நீங்க சொன்னீங்க ஈஸியா எடுத்துட்டு இருந்தான் அர்ஜுனன், இதுவோ பேசிட்டு கிருஷ்ணர் சமாதானம் பண்றதுக்குன்னு. இந்த விஸ்வரூபத்தை பார்த்தப்பறம் ஐயோ சொல்றதெல்லாம் நிஜம் போல இருக்கேன்னு அர்ஜுனனுக்கு பயம். அப்புறம் தான் இதெல்லாம் சீரியஸ் விஷயம், இது ஞானம் அப்படின்றதே அப்பதான் சீரியஸா அது பிராக்டிக்கலா பார்க்கறதுதான். என்ன ப்ராப்ளம், ஸ்ரீகிருஷ்ணனும் அவனுக்கு சும்மா இந்த அர்ஜுனனுக்கு இதெல்லாம் சொல்றதோ தரிசனம் காட்டுறதோ அவன் நோக்கம் இல்லை. இவனை ஒரு சிறப்பான ஒரு பேலன்ஸ்டு யோகியா மாற்றி
இவனை தன்னுடைய கர்த்தவிய கடமையை செய்ய வைக்கணுங்கிறது தான் அவனுடைய நோக்கம். ஸோ அதுக்கு நிறைய சர்க்கல்ஸில் இது நேச்சுரலாக விஸ்வரூப தரிசனம் வருது. இது ஏதோ இவனை வந்து இது பண்ணணுங்கிறதுக்காக இல்லை. ஆனால் இவன் அதில் டோட்டல் சகேதி, என்னுடைய சகேதி மத்வா பிரசோத்மிருத்தம், ஹே கிருஷ்ண, ஹே யாதவ, ஹே சகேதி, நீ வந்து இப்படிலாம் நான் உன் தோள் மேலே கை போட்டிருக்கேன், உன்னை வந்து கிண்டல் பண்ணியிருக்கேன், சாப்பாடு சாப்பிடும்போது நான் ஐயோ என்னை மன்னிச்சிருன்னு தான் சொல்லுவேன். அது மாதிரி அர்ஜுனனுடைய மைண்ட் செட் மாறியது இந்த விஸ்வரூப. நம்ம ஹிந்தியில் சொல்லுவா ஜஹா சமத்கார் வஹா நமஸ்கார். ஏதாவது சமத்கார் காட்டணும், பிரம்மாண்டத்தை காட்டணும், காட்டிட்டா உடனே பணிஞ்சிடுவாங்க, பெரிய பெரிய ஆளு அப்படின்னு நமஸ்காரம் பண்ணிடுவாங்க. அதனால்தான் நிறைய பேர் சித்து வேலை செய்கிறாங்க. சாமிகள் எல்லாம், சாமியார் எல்லாம் சித்து வேலை செஞ்சு ஐயோ அவர் லிங்கத்தை கொண்டு வந்துடுவார், சிவலிங்கத்தை அப்படியே புதுசுவார், கையில் சிவலிங்கம் கொடுத்துருவார் அப்படின்னு. அதெல்லாம் அது வந்து அவருடைய மேக்னிஃபிஸ் இதை வந்து பெருசுப்படுத்துறது. அவர் சாத்வீகமானவர். ஆனால் இந்த மாதிரி சில விஷயம் இந்த மனுஷனுக்கு தேவைப்படுறது. என்ன பண்ணி இல்லைன்னா அவன் நம்புறதே இல்லை பல விஷயம். பரமாச்சாரியருடைய அத்தனை விஷயத்தை விட்டுட்டு அவர் செஞ்ச மேஜிக்கல் தான் கதைகளாக சொல்லிகிட்டே இருக்கிறாங்க எல்லாரும். ஏதோ ஒரு பெரிய மேஜிஷியன் மாதிரி பண்ணிட்டாங்க அவரை. அவருடைய தத்துவம், கருத்து, எப்படிப்பட்ட ஞாபக சக்தி, எப்படிப்பட்ட அன்பு, அந்யோன்யம் கொடுவேன் தன்னுடைய குடும்பங்களோட, அதுதான் நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணணும். ஆனால் அவரை பெரிய ஆள் ஆக்கணுங்கிற எண்ணத்தில் இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் நிறைய கதைகள் இப்போ வருது. அவர் அப்படி பண்ணிட்டாரு, தெரிவிட்டாரு. அடுத்த வேலை பெரிய ஆள் ஆக்குறத விட நம்மளுக்கே காட் ரியலைசேஷன் அப்படிங்கறச்சே அதை நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். இதான் ஆச்சரியமா நடந்தாதான் அப்பா பெருமாள் இருக்காரு சொல்றது ஒரு வெரைட்டி. 10வது மாடியில விழுந்து ஒண்ணுமே கிடையாது வீட்டு வச்சிருத்து அப்படின்னாதான் பெருமாள் இருக்காரு அப்படின்னு நினைச்சுக்கோம். அதை கண்டிக்கல. நான் என்ன சொல்றேன், நேச்சுரல் ஹியூமன் டெண்டன்சி. ஆமா, அவனுக்கு இது தேவைப்படுறது. என்ன பண்றது? அது ஒரு எவல்யூஷன் தானே. அதாவது இந்த குழந்தைக்கு கிளிகிளிப்ப காமிச்சு சாப்பாடு ஊட்டுற மாதிரி தான். கரெக்ட். எஸ். அதுக்கு சாப்பாடு தேவைன்னு அதுக்கு தெரியாது. ஆனா அந்த கிளிகிளிப்பைய பாக்குறதுல அது ஒரு மாதிரி உள்ள போயிடும்ல 4 வாய். அது கிட்ட கேட்டீங்கன்னா அம்மா யாருன்னா கிளிகிளிப்ப ஆட்டுறவான்னு சொல்லுவோம், சாப்பாடு கொடுக்குறவான்னு சொல்லாது இல்ல. அந்த மாதிரிதான் நம்மளுக்கு வந்து சமத்கார் பண்றவர் தான் முதல்ல குரு. அது வந்து நம்மளோட ஸ்பிரிச்சுவல் இன்ஃபென்சில நம்மளுக்கு அது அட்ராக்ட் ஆகுது. அது ஒரு கிளிகிளிப்ப நினைச்சுக்க வேண்டியதான். அதை பாக்குறதுக்காக 4 பேர் வந்து நல்ல விஷயத்த அப்சர்வ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. இந்த சமத்கார விஷயத்துல இன்னைக்கு ஒரு உபன்யாசத்துல ஒருத்தர் வேடிக்கையா சொன்னார். ஒரு சுவாமிய கல்யாணத்துல வந்து பேசுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த சுவாமி இந்த மாதிரி எல்லாம் போனதே இல்லையா ஈவெண்ட்டுக்கெல்லாம். ரொம்ப கேட்டுண்டா, ரொம்ப பரிச்சயம் சொல்லிட்டு சரின்னு போயிட்டாரு போல இருக்கு. ரிசப்ஷனுக்கு ரொம்ப பெரிய மண்டபம், கிராண்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ். அந்த படி ஏறி மண்டபத்துக்கு போச்சு. பிளாஷ் லைட்ஸ் எல்லாம் போட்டிருக்கா ஜிகு ஜிகுன்னு, கண்ணுக்கே அடிச்சுட்டு இருந்தது போல இருக்கு அந்த லைட் எல்லாம். இந்த சுவாமி ஏறி போச்சு, ஏதோ பூச்சி வீழ்ந்துருத்தான் கண்ணுல. அங்க தூணு செட்டப்லாம், அந்த ரிசப்ஷன் செட்டப்லாம் அமோகமா இருந்தது போல இருக்கு. ஒரு இடத்துல நின்னுண்டு கண்ணெல்லாம் தொடச்சுண்டு அவர் சரியெல்லாம் பண்ணிட்டு ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு உள்ள போயிருக்காரு. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அந்த தூணை எல்லாரும் நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கா. என்னன்னு கேட்டா சுவாமி நின்னு கண்ணு ஒத்திண்டு. சோ சமத்கார் அது வந்து அப்படி ஆயிடுத்துன்ற கதையா. சமத்காரம் இஸ் அட்ராக்டிவ். ஐயோ அவ்வளவு பெரிய சுவாமி உபன்யாசகர், அவரே நின்னு தூணுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு போனார். எல்லாரும் சேவிச்சுட்டு போலாம். அந்த கதையா போயிட்டு. சந்தியா ராத்திரி 1 மணி இருக்கும்ல? நான் இப்ப மெட்ராஸ்ல இருக்கேன். ஓ, எனக்கு அதான் உங்களை பார்த்து ஒரே இதா இருந்தது. ஓகே, மெட்ராஸ்ல இருக்கீங்களா? இங்க மெட்ராஸ்ல, ஆமா மெட்ராஸ் வந்திருக்கேன். நாளைக்கு கால் பண்றேன். ஆமா ஆமா. லோக்கல் நம்பர் கொடுக்குறேன் உனக்கு, சென்னை நம்பர். நான் நாளைக்கு கொஞ்சம் டிராவலிங் அக்கா, நீங்க மெசேஜ் பண்ணி விடுங்க. நான் ரீச் ஆகலன்னா மெசேஜ் பண்ணி விடுங்க. நான் ஒரு ப்ரோக்ராம் ஒண்ணு ஆரம்பிக்கிறேன். சோ கொஞ்சம் போன் சைலண்ட்ல இருந்ததுன்னா நான் மெசேஜ் பார்த்துட்டு உங்களுக்கு திரும்ப ரிப்ளை பண்றேன். 2 டேஸ்க்கு அப்புறம் பண்றேன். இருக்கேன். இல்ல நான் நாளைக்குல இருந்து 16ஆம் தேதி வரைக்கும் ரிட்ரீட்ல இருக்கேன். அதுதான், நீங்க எப்ப மெசேஜ் பண்ணுங்க, நான் பார்த்துச்சே உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுறேன். அது சுவாமிஜி, நீங்க அந்த கவிதைய பத்தி சொன்னீங்க இல்லையா, அந்த அனுஷ்டுப் சந்தஸ்ல பேசினாலா இவாள்லாம், இது வந்து அப்படின்றது
ஓகே. அது ஒரு கொஞ்சம் செக்யுலர் மைண்ட் செட்ல இருந்து இதை ஒரு லிட்ரரி ஒர்க்கா பார்க்கும்போது இந்த கேள்விகள்லாம் தோன்றது நியாயம்தான். பட் நம்ம சிஸ்டம்க்கு உள்ளேந்து ஃப்ரம் விதின் நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு 2-3 அதர் தகவல்கள் கிடைக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், கவித்துவம் அப்படிங்கிறது வந்து தேவ ஸ்பர்ஷம் நடக்கும்போது பாஷை கவிதையா மாறுறது அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கு பல உதாரணம் இருக்கு இல்லையா? அப்ப கரெக்ட். அந்த வால்மீகி வந்து கிரௌஞ்ச பட்சியை பார்த்து அதை ரசிச்சுட்டு இருக்கச்சு அந்த வேடன் அடிச்சுடுறான். விழுந்த உடனே அவருக்கு அந்த அதீத சோகத்துல அப்படி இந்த கிரௌஞ்சி அந்த ஆண் கிரௌஞ்ச பட்சி விழுந்து விடுறது, இந்த கிரௌஞ்சி வந்து விலாபம் பண்றது, அழுது ஐயோ போயிட்டுதே அப்படின்னு அது கத்துறத பார்த்து அந்த சோகத்துல அவரோட கோபம் வந்து ஸ்லோகமா மாறிதான் அவனுக்கு ஒரு கர்ஸே கொடுக்க. அந்த மானிஷாத அப்படிங்கிறது வந்து அனுஷ்டுப் சந்தஸ்ல வருது. அவர் திரும்ப வந்துட்டு யோசனை பண்றாரு, சாதாரணமா பேசுற மாதிரி இல்லாம ஏதோ கோவத்துல அவனை திட்டும் போது வேற மாதிரி ஒரு ஒரு வித்தியாசமா நம்ம வார்த்தை அமைஞ்சுதே அப்படின்னு நினைச்சுன்னு தூங்குறாரு. அது வரைக்கும் ஸ்லோகங்களே கிடையாது அப்படிங்கிறதுதான் வந்து ஐதீகம். கனவுல பிரம்மா வந்து சொல்றாரு, நீ வருத்தப்படுற, அந்த வேடனை கோவத்துல சபிச்சு அவன் செத்து போயிட்டான்னு வருத்தப்படுற, அதுக்கு என்ன பிராயஷ்சித்தம்னு யோசிச்சுட்டே இருக்க. பிராயஷ்சித்தம் வந்து நீ வந்து நான் இப்ப சொன்ன அந்த ராமாயணத்தை அவர் சொல்லியிருக்காரு அவர்கிட்ட. நாரதர் வந்து சொல்றார், பிராயஷ்சித்தத்துக்கு வந்து பிரம்மா உனக்கு ஏற்கனவே சொன்ன ராமாயணத்தை நீ எந்த ஸ்டைல, எந்த சைலியில, எந்த பாஷா சைலியில அந்த அந்த வேடனை சபிச்சியோ அதே பாஷா சைலியில மொத்த ராமாயணத்தையும் ஞாபகப்படுத்திட்டு பிரம்மா சொன்னத நீ வந்து எழுதி வந்து பூலோகத்துக்கு கொடு, அதுதான் உனக்கு பிராயஷ்சித்தம் அப்படின்னு சொல்லி அனுஷ்டுப் சந்தஸ்ல ராமாயணத்தை அமைச்சதா வந்து நம்மளுக்கு சரித்திரம் இருக்கு, வால்மீகி பத்தி இருக்கு. சோ தெய்வத்தோட ஸ்பர்ஷம் ஏற்படும் போது வார்த்தை சாதாரணமா வருது இல்ல, கவிதையாதான் வெளியில வருதுன்றது அந்த பழைய விஷயங்கள்லயும் நமக்கு இருக்கு. இப்ப அருணகிரிநாதர் வரைக்கும் முத்தையர் அந்த அதுல இருந்து வந்து அப்படிதானே ஸ்பான்டேனியஸா, தியாகராஜர் ஆகட்டும் எல்லாருமே ஸ்பான்டேனியஸா எப்படி கவிதையா பேசுறான்னா, தெய்வ ஸ்பர்ஷம் ஆகும்போது வார்த்தை சாதாரணமா ப்ரோஸ்ல வருது இல்ல, பத்தியமா தான் வருது அப்படின்னு நம்மளுக்கு நிறைய த்ரூ த செஞ்சுரிஸ் நம்மளுக்கு எவிடன்ஸ் இருக்கு இல்லையா? அதனால இவெல்லாம் நேர தெய்வ சம்பர்க்கத்துல இருக்கா. கிருஷ்ணர் அவதாரம் அப்படின்னாலும் பகவத்கீதை சொல்லும் போது அந்த விஷயத்துல he is closest to his நிர்குணா ஐடென்டிட்டி. அந்த ஸ்பர்ஷத்துல இருக்கும்போது அவர் கண்டிப்பா வேர்ஸ்ல தான் பேசுவாரு. அப்படி எல்லாருமே வியாசர் ஹோல் மகாபாரதா இஸ் பெர்ஃபியூம்ட் பை த பிரசன்ஸ் ஆஃப் பகவான் இல்லையா? அது வந்து மொத்தமே அந்த தெய்வ பாஷையில கவிதையா அமையறதுன்றது வந்து பொருத்தமா தான் இருக்குன்னு தோன்றது. நிறைய தியாகராஜரா இருக்கட்டும், சமர்த்த ராமதாசரா இருக்கட்டும், மீராவா இருக்கட்டும், எப்படி இவ்வளோ ரைமா ரிதமா இவ்வளோ மியூசிக்கலா, அதுவும் தியாகராஜர், சதாசிவ, இந்த இவரெல்லாம் வந்து தானே முத்துசாமி தீட்சர்லாம் தானே அதை கம்போஸும் பண்றாங்க, மியூசிக்கல் கம்போஸும் பண்றாங்க. அப்படிப்பட்ட அது தெய்வ அனுக்கிற. அதான் தன்னை மறந்து சில சமயம் ஸ்பீச் கிளாசிக்கா ஏற்படுறது, சில சமயம் ஆர்ட் பீஸ் கிளாசிக்கா வருது. தன்னை மறந்து வரும்போது அது இதுக்கு ரொம்ப மூல ஆதாரம் வந்து வேதம் தானே சுவாமிஜி. ரிஷிக்கு கவின்னு தான் பேரு. அவளுக்கு வந்து அந்த தெய்வீ வாக்கு அந்த மனசுல வந்து அந்த பரா வாக்கு கேட்டு அது வைகாரியில வரும்போது ஸ்வரத்தோட சேர்ந்த சந்தோபத்தமா தான் வருது, சந்தஸ் ஃபார்ம்ல தான் வருது. வேதத்துல எல்லா மந்திரமுமே சந்தோபத்தமா ஏதோ ஒரு சந்தஸ்ல தான் இருக்கு, வித ரூபத்துல தான் இருக்கு. ஏன்னா பராவாக் கடவுளோட பாஷைய வந்து மனுஷ பாஷையில கன்வெர்ட் பண்ணும்போது சாதாரண மனுஷ பாஷை மாதிரி இருக்காது, கவிதை ரூபத்துல தான் இருக்கும், ஸ்வரபத்தமா தான் இருக்கும்ன்றதுக்கு நமக்கு வேதம் தான் முதல் பிரமாணம். கவீனாம் அப்படின்னு நம்ம பிள்ளையார சொல்றோம்ல. சோ அவ ரிஷிக்கு கவி அப்படின்னு பேரு. அவளுக்கு வாயை திறக்கும் போது அந்த இன்ஸ்பிரேஷன் கவிதையா தான் வருது. அங்கேருந்து புராணங்களாகட்டும் இத்திஹாசங்களாகட்டும், இன்னைக்கு நம்மளுக்கு நீங்க சொன்ன மாதிரி சதாசிவ பிரம்மேந்திரர் ஆகட்டும் எல்லாரும் தெய்வம் தொட்டுடுத்துன்னா வாயில அப்படிதான் வருது அப்படின்னு தோன்றது. சஞ்சயன் தேரோட்டி தானே, அவனுக்கு என்ன தெரியும்னா அவன் வந்து அந்த வியாச அனுகிரகத்தினால
அர்ஜுனன் பாக்குறத அவன் பாக்குறான் இல்லையா, நேரா அவன் அந்த ஒரு விராட் ரூபத்துல கிருஷ்ணரை பார்க்கும்போது அந்த அவனும் ஏன் பேச மாட்டான் இந்த கவிதையில, அப்படி தோன்றது சுவாமி. கரெக்ட்மா, ரொம்ப பர்ஃபெக்ட், ரொம்ப ம். நான் இன்னொரு லெவல்ல சொல்றேன். நான் கொஞ்சம் நாஸ்திகன். இந்த திசையில நான் யோசனை பண்ணதில்லை. நான் சங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு 15 பாட்டு எழுதியிருக்கேன் தேசபக்தி பாடல். சில பாட்டுலாம் ரொம்ப அழகா அமைஞ்சிருக்கு, ரைமா. எனக்கு இன்னும் பெருசா தமிழ் அங்கே மகாராஷ்டிராவில் வளர்ந்து அந்த பாட்டெல்லாம் எப்படி பிறந்ததுன்னு ஒவ்வொரு பாட்டுக்கும் ஹிஸ்ட்ரி எடுத்தா, ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது அப்படியே வெளியில் பார்த்து, ஜன்னல் வழியாக வெளியில் பார்த்து காட்டில் லைட்ஸ் இருக்கும்போது ஒரு ட்ரெயினுடைய ரிதம்லேயே ஒரு பாட்டு வந்தது. 10 நிமிஷத்தில் அந்த பாட்டு முழுக்க அமைஞ்சது. அதே மாதிரி ஒரு இடத்துல தனியாக உட்காந்துருக்கும் போது ஒரே ஒரு சங்க ஸ்பென்சருக்கு இருந்தால் கூட அவனை பற்றி சங்க கேம்பை பற்றி பேசணும். அப்போது தவம் இருப்போம் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்தது. அந்த அந்த பாட்டு நான் என்னை பொறுத்த எனக்கு என் மனசில் டிகிரி பவர் போட்டால் 4 ஸ்டார் 5 ஸ்டார் 4 ஸ்டார் கொடுக்கலாம் நிச்சயமா. ரொம்ப நல்லா வந்தது. ஆனால் இப்போ நான் முயற்சி பண்ணால் ஒரு பாட்டு எழுதணுங்கிற முயற்சி பண்ணால் கூட வரமாட்டேங்குது. அது ஸ்பான்டெனிட்டியாக ஒரு ஆழ்ந்து மூழ்கும் போது, மூழ்கி தன்னை மறக்கும் போது வருது. டிவினிட்டி இருந்ததா இல்லையா தெரியாது. பட் என்னுடைய ஸ்டேட்டஸ் வந்து கொஞ்சம் தென்னை மறந்த ஒரு ஸ்டேட்டஸில் அந்த மாதிரி ஒரு 10 பாட்டு நான் எழுதியிருக்கேன். இப்போ நினைச்சாலும் ஆச்சரியமா இருக்கு. இப்போ இந்த தெய்வபக்தி பாட்டை எழுதலாம் அப்படின்னு முயற்சி பண்ணா வரமாட்டேங்குது. ஒரு ஆர்டிஃபிஷியலாக உட்கார முடியாது இந்த எழுதுறதுக்கு. அது ஸ்பான்டேனியஸாக வரணும். ஒரு ஸ்டேட்டஸ், ஒரு ஸ்டேட் ஆஃப் நீங்க டிவினிட்டி இருந்துதான் தெரியலன்னு நீங்க சொல்றீங்க சுவாமிஜி. ஆனா தேசபக்தி, தேசத்தை நம்ம துர்க்கையா தானே பாக்குறோம், அம்மனா தானே பாக்குறோம் நம்ம பாரத மாதாவை. அது அந்த லைட்ஸ் இருக்கும்போது அத அந்த இன்ஸ்பிரேஷன், அதான் நீங்க உட்கார்ந்து பாட்டு எழுதணும்னு நம்ம மூளையை வச்சு யூஸ் பண்ண வரமாட்டேன்றது. நன்னாவும் இல்லைன்னா ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண அந்த சினிமா பாட்டு மாதிரி நன்னாவும் வரமாட்டேன்றது. அது அந்த ஒரு ஒரு ஸ்பந்தனம் ஏற்படும் போது அழகா தெய்வீ வாக்கு. சந்தியாமா, பட் நீங்க எப்பவுமே சொல்லுவேல் கண்டவர் வெண்டிலர் விண்டவர் கண்டிலர். எக்ஸ்பீரியன்ஸ் எப்பா வேர்பலா டிரான்ஸ்லேட் பண்ணா அது ஒண்ணு எக்ஸாஜுரேட்டடா ஆயிடும், இல்லைன்னா ஒரு டிகிரி கம்மியா தான் சாமான்யமா டிரான்ஸ்லேட் ஆகும்னு எப்பவும் சொல்லுவேன் இல்லையா? அது நம்ம எல்லா எக்ஸாம்பிளுக்குமே தேச கால லிமிடேஷன் இருக்கு. இப்ப நம்ம அது சொல்றது இப்ப முக்தி நிலை சமாதி, இதெல்லாம் அந்த கைவல்யம். மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம அவ்வளவு தூரம் போவே வேண்டாம், சமாதி வரைக்கும் போக வேண்டாம். தலைவலியே சொல்லி புரிய வைக்க முடியாது, வந்தாதான் புரியும். கரெக்டா? சமாதியை விட்டுருங்கோ, தலைவலியே நான் இப்ப 1000 வாரத்துல புக்கா எழுதினா கூட உங்களுக்கு தலைவலி என்னன்னு தெரிய போகும், வந்தாதான் தெரியும். அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர்ன்றது அவர் திருமூலர் சொல்லும் போது அவர் யமனை பத்தி சொல்றாரு. ஆக்சுவலி யமனை கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர் அப்படின்னு. அது ஒரு அதை பத்தி பேசுறான்னா அவன் இன்னும் பாக்கலன்னு அர்த்தம். பார்த்தா பேச முடியாது அப்படின்றது சில விஷயங்களுக்கு ரொம்ப பொருந்தும். அப்படியே அப்படியே ஒரு ஒரு ரொம்ப எக்ஸ்ட்ரா டைமென்ஷனல் எக்ஸ்பீரியன்ஸை பத்தி பேசணும்னா அது கவிதை வடிவமா தான். இப்ப வேத மந்திர மாதிரி கவிதை வடிவமா தான் இந்த உலகத்துல வருது, வைகாரியா. அதையும் நம்ம மனசுல வாங்கிட்டு இப்ப காயத்ரி இருக்கு, அது ஒரு சவித்ரு தேவதாவோட ஒரு பயங்கரமான ஒரு 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 சக்தியை பத்தி அந்த அந்த மந்திரம் சொல்றது. அதை கேட்ட உடனே எல்லாம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆகலையே, அதை மனனம் பண்ணி நிதித்தியாசனம் பண்ணி அது அது உள்ள ஊறி அது வெடிக்கும் உள்ள எக்ஸ்பீரியன்ஸா. அப்போ அந்த 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 கவிதை ரூபமா சொல்றது கூட ஒரு பீஜம் தான். அந்த பீஜத்தை மனசுல போட்டு தண்ணி விட்டு அதை தண்ணி பாய்ச்சி வளர்த்தா திடீர்னு ஒரு நாள் அது எக்ஸ்பீரியன்ஸா மாறும். So even the best of shlokas do not give you the experience of what is being spoken about. அப்படி பார்த்தா கீதையை ஒரு வாட்டி பாட்டி பார்த்தவா எல்லாருக்கும் ஞானம் வந்துடணும். அந்த விதத்துல நீங்க அதுவும் இருக்கு, மனனம் பண்ண வேண்டியிருக்கு. அப்ப அது it has the potential to give you the experience, but it itself is not the experience. நீங்க சொல்லலாமா சுவாமிஜி? என்ன ஆச்சு?
என்னது மௌனம். மௌனம்? சரி, பின்ன நம்ம முடிக்கலாம். 7:50. ஓ, 9 நிமிஷம். மாமா அப்பா இதுலதான் அவருக்கு கிருஷ்ணருக்கு பல்லு பெரிய பெரிய பல்லு எல்லாம் இருக்கும், அந்த மாதிரி எல்லாம் சொல்றது அதெல்லாம் இதுலதான் வரும். வருமா? இப்போ அர்ஜுனனுடைய டிஸ்கிரிப்ஷன்ல அதெல்லாம் வரும். நான் தான் இன்னைக்கு ஹோம்ஒர்க் கொடுத்தேன்ல, எத்தனை ஆ. சீன் அவன் பார்த்தான். இது ஒரே ஒரு சீன் இல்லை, தர்சனங்கள் ஒரு இல்ல, நீங்க பயப்படுறான்னு சொன்ன உடனே எனக்கு அது நீங்க முன்னாடி இது சொன்னது ஒரு மாதிரி ஞாபகம் இருக்கு, அது அதனால அர்ஜுனனுடைய பேச்சுல வரும். தனுஷ்டா ஆ. கராளானி சதேமுகானி திருஷ்டைவ காலா நல சன்னிபானி திசோ ந ஜானே ந லபேச்ச சர்ம. எனக்கு திசைகள் எல்லாம் மறந்து போச்சு, பயமா இருக்கு ஆ. அப்படின்லாம் சொல்லுவேன். ஸோ ஒரு மூவி பார்க்குற மாதிரி தான் இது நடந்திருக்கு. அவனுடைய வர்ணனையை பார்த்தேன். நிறைய சீன்ஸ் வருது. ஆத்மா அநேக அனந்த ரூபம், அப்புறம் தீப்த ரூபம், ஒளிமய சுரூபம், அதுக்கப்புறம் நிறைய கைகள் நிறைய கால்களோட இருக்கிற சுரூபம், அதுக்கப்புறம் கிரீட்டம் கிரீட்டினம் கதினம் சக்கரினம் அப்படின்னு அந்த ஸ்வரூபம் அப்படின்னு மாறிட்டே போகும். கடைசியில் அது வருது, அந்த நீங்கள் சொன்ன காலோகுஸ்மி லோகக்ஷயக்கு பிரவருத்தோ அப்படிங்கிறான். நான் காலன் அழிவுக்காக வந்திருக்கிறேன். அந்த சீன் அர்ஜுனன் எதிர்க்க இப்ப சொல்லுவான் அடுத்து அவனுடைய எக்ஸ்பிளனேஷன். சரிப்பா. ஓம் சச்சிதானந்தம் வாசுதேவம் பிரஜப்ரியம் धर्म संस्थापकं वीरं कृष्णं वन्दे जगद्गुरुं श्रीकृष्णं वन्दे जगद्गुरुं श्रीगुरुभ्यो नमः. चलो ராமன் சொல்ல வந்தாரா?